அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்வின் லட்சியங்களும் அலட்சியங்களும். மனிதர்கள் லட்சியங்களோடு குறிக்கோளோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். பெரும்பாலானோர் இவ்வுலக முன்னேற்றங்களில லட்சியத்தை கொண்டு அதை அடைவதிலே தீவிரமாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் குறிக்கோளும் இல்லாமல் கால்நடைகளைப் போல உண்ணுவது, பருகுவது, மலஜலம் கழிப்பது, உறங்குவது, வெளிப்பது, இனப்பெருக்கம் செய்வது, இது போன்று மனிதர்களாகிய அவர்கள் ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கை எனக்கு எப்படி அமைந்தாலும் பரவாயில்லை, இது தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது, மறுமை வாழ்க்கை மகத்தானது, நிரந்தரமானது, அந்த மறுமையிலே நான் சந்தோஷமாக சொர்க்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற லட்சியம் குறிக்கோளுடையவர்களும் இருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கை எப்பொழுதும் முடியும் என்று சொல்ல முடியாது. அது நம் அனைவருக்கும் தெரியும். பார்த்தோம் நேற்றைய தினம், நெஞ்சை உழுக்கக்கூடிய, ஜீரணிக்க முடியாத ஒரு விபத்து. ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் டாக்டர், அவருடைய கணவர், 3 பிள்ளைகள், அவர்கள் குடிபெயர்ந்து லண்டனிலே வசிப்பதற்காக அவர்கள் சென்ற நேரத்திலே பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, லட்சியங்களோடு அவர்கள் சென்ற நேரத்திலே அவர்கள் ஆரோக்கியமாக வாலிபமாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். இப்படிதான் மனித வாழ்க்கை. சற்றும் எதிர்பாராததாக இந்த வாழ்க்கை முடியக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வாழ்க்கைக்கு மட்டும் நாம் முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்தால் மறுமையில மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இந்த வாழ்க்கையிலும் லட்சியம் வேண்டும், குறிக்கோள் வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும், உழைப்பு வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையில கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை நல்ல நல்ல படிப்புகளை படிக்க செய்ய வேண்டும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரமற்ற வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த வாய்ப்புகளை பெற்று அதை நல்ல முறையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே நமக்கு இது நிரந்தரம் இல்லை என்ற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் பார்க்கின்றோம், பெரும்பாலானவர்களை இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு மறுமையை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் ஐனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை, பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள்தான் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் மனிதர்களிலே உள்ள ஒரு சிலரை குறித்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார்.
அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை நோக்கமாக வைத்து இப்பிரபஞ்ச கட்டமைப்பை இயக்கி வருகின்றார். ஆதலால் தான் எண்ணற்ற இறை தூதர்களை அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அவர்கள் அனைவரையும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவர்களாக ஆக்கி வைத்து அவர்கள் செய்யக்கூடிய போதனை என்பால் வரக்கூடியவர்களையும் அவ்வாறு இருக்குமாறு நமக்கு ஏவுகின்றார். வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வகீஃபதன் வதூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் உதுவி வல் ஆஸாலி வலா தகுன் மினல் காஃபிலீன். இறை தூதரே, நீர் உம் மனதிற்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் அல்லாஹுவை பற்றிய பயம், அல்லாஹுவிடத்திலே அடிமை என்ற பணிவோடும் அச்சத்தோடும் சொல்லில் உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனை நினைவு கூறுவீராக. அவனை மறந்து விட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம் என்று அவனை மறந்தவர்களா அலட்சியப்படுத்தியவர்களை பற்றியவர்கள் என்றுமே இம்மை மறுமை வெற்றிகளை இழந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்பொழுதும் இறை தியானம், இறை நினைவு, இறைவனை துதி செய்வது நம்மிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்லுகிறான். இன்னும் அவர்களுடைய நாவுகளை குறித்து, அவர்களுடைய செவிப்புலன்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான். உலாயிக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம் வஸமஇஹிம் வஅப்சாரிஹிம் வஉலாயிக ஹுமுல் காஃபிலூன். அத்தகையோருக்கு, அலட்சியமானவர்களுக்கு இதயங்கள், செவிப்புலன், பார்வைகள் ஆகியவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இவர்கள்தான் தம் இறுதி பற்றி அலட்சியமாக இருப்பவர்கள். தன்னுடைய இறுதி நிலை என்ன என்பது பற்றி அவர்கள் அலட்சியமாக இருப்பவர்கள். ஆகவே நாம் இந்த உலக வாழ்விலே மயங்கி மூழ்கி அதனுடைய மோகத்திலேயே மறுமை இழந்து விடக்கூடாது. மறுமையை குறித்து அலட்சியமாகி விடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்கிறான். யஅலமூன லாஹிரா மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். அவர்கள் இந்த உலக வாழ்வில் இருந்து அதன் வெளித்தோற்றத்தையே அறிகிறார்கள். ஆனால் அவர்கள் மறுமை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். இப்படி பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடுகிலும் இவ்வாறு கூறுகின்றான். ஆகவே நாம் அல்லாஹுக்கு உகந்த நல்லடியார்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிம்பர் மேடையிலே அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது கூறினார்கள், மக்கள் ஜும்மாக்களை கைவிடுவதிலிருந்து விலகி இருக்கட்டும். ஜும்மாக்களை கைவிட்டு விடாதீர்கள். அப்படி கைவிடுபவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் இதயங்கள் மீது முத்திரை பதித்து விடுவான். பிறகு அவர்கள் அலட்சியவாதிகளில் சேர்ந்து விடுவர் என்று கூறியதை நாங்கள் கேட்டோம். ஜும்மாக்களுக்கெல்லாம் நாம் நம்மிடம் உள்ள சிறந்த ஆடைகளை உடித்துக் கொண்டு ஜும்மாவுடைய கடமையான குளிப்பை குளித்து விட்டு இன்னும் நல்ல முறையில வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வாரத்திற்கு ஒரு முறை யௌமுல் ஜும்மாவிலே நாம் முன்பதாக வந்தால் அதற்குரிய பலாபலன்கள் என்ன என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு இருக்கிறது. முதலாவதாக வருபவர்களுக்கு ஒட்டகம் கொடுத்த நன்மை இருக்கிறது, அடுத்து மாடு, அடுத்து ஆடு, பிறகு கோழி தர்மம் செய்த நன்மை, முட்டை தர்மம் செய்த நன்மை. மிம்பரில் இமாம் ஏறும் வரை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மிம்பரில் இமாம் ஏறிவிட்டால் அந்த ஏட்டை மூடிவிட்டு வானவர்களும் சொற்பொழிவை கேட்க வந்து விடுகிறார்கள். ஆகவே ஜும்மாவை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஐங்கால தொழுகைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். புற தொழுதுகள்லாம் நேரம் இருக்கு என்று நம்முடைய வாழ்வை முடிக்கக்கூடிய நேரம் வரும் வரை நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால், வயலுல் முஸல்லீன்,
அலட்சியமான தொழுகையாளிகளுக்கு, கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மார்க்க சம்பந்தமான விஷயங்களில அல்லாஹ் முழுக்க முழுக்க என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், குடும்பங்களை கவனிக்க கூடாது, தொழில் துறவுகளை செய்யக்கூடாது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை வைத்துக் கொள்ளக்கூடாது, துறவியாகிவிடுங்கள், என்னை நெருங்குங்கள் என்றார் சொல்லுகிறான். உலகையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், மறுமை குறித்து அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு இம்மையும் மறுமையும் அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கும் போது 3 நபர்கள் வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ 3 நபர்கள் வர்றாங்க. அவர்களில் 2 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தனர். ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அந்த சபையில் சிறிது இடைவெளியை கண்டு அங்கே உட்கார்ந்தார். மற்றவர் சபையின் பின்னால் உட்கார்ந்தார். அவருக்கு வெட்கம் முன்னால வர்றதுக்கு. மற்றவர் சபையின் பின்னால் உட்கார்ந்தார். இன்னொருத்தர் அலட்சியமாக கடந்து சென்று விட்டார். அந்த 3 பற்றியும் நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார், அல்லாஹும் அவர் விஷயத்தில் நெருங்கி விட்டான், அல்லாஹும் அவரை நெருக்கமாக்கி கொண்டான். மற்றவர் வெட்கப்பட்டார், அல்லாஹும் அவர் விஷயத்தில் வெட்கப்பட்டான். அதாவது அவரை கருணை கண் கொண்டு பார்க்கவில்லை. இன்னொருவரோ அலட்சியமாக சென்றார், அல்லாஹும் அவரை அலட்சியம் செய்து விட்டார். ஆக நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ரப்பை நினைக்கின்றோமோ, நம்முடைய ரப்பிடத்திலே நாம் நன்மைகளை எதிர்பார்க்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாக்கியங்களை வழங்குவான். இந்த உலக வாழ்க்கையிலே மயங்கி மூழ்கி கிடக்கிறோமே, இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, எந்த உலக வாழ்க்கையின் போதையில் மயங்கி நம் சான்றுகள் குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களோ, அந்த உலக வாழ்க்கையின் உதாரணம் இதை போன்றதாகும். எதை போன்றதாகும்? நாம் வானத்திலிருந்து மழையை இறக்கினோம், பின்னர் அதன் மூலம் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய பூமியின் விளைபொருள்கள் நன்கு அடர்த்தியாக வளர்ந்தன. பூமி அழகாகவும் செழுமையாகவும் காட்சியளிக்க அதன் பலனை அடைந்திட தாங்கள் ஆற்றல் பெற்றுள்ளோம் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அதன் உரிமையாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்திலே திடீரென இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை வந்துவிட்டது. மேலும் நேற்று வரை எதுவும் அங்கு விளைந்திருக்காது போல அதனை முற்றாக நாம் அழித்து விட்டோம். சிந்தித்துணரும் மக்களுக்கு இவ்வாறு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விவரிக்கின்றோம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், சரி அவர்களை விட்டு விடுவீராக, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தம் அலட்சிய போக்கிலேயே அவர்கள் மூழ்கி கிடக்கட்டும். எவ்வளவு காலம் மூழ்கி இருப்பார்கள்? தவணை வரைதானே, விட்டுவிடும். சொல்லி பாரும், அவர்களுக்கு அது பயனளிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வ மை யஃஅல் ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் ஹாஸிரூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டம் அடைந்தவர்கள். பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், செல்வங்களை கவனிக்க வேண்டும். செல்வங்களை இன்னும் அதிகப்படுத்துவதிலே நாம் ஆர்வமாகவும் இருக்கலாம். நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும், லாபங்களை ஈட்ட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் நம்மை பராக்காக்கி விடக்கூடாது. அப்படி பராக்காக்கினால் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், பொருள்களை தேடும் பேராசை அல்லாஹ்வை விட்டு உங்களை பராக்காக்கி விட்டது. அல்லாஹுடைய நினைப்பே இல்லாமல் உங்களுக்கு ஆயிடுச்சு. எதுவரை? நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகை மட்டும் தேர்ந்தெடுத்து, இந்த உலகுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து மறுமையை முதுகுக்கு பின்னால் போட்டுவிடக் கூடாது, அதில் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும். அல்லாஹ் இன்னும் கூறுகின்றான், இன்ன ஹாஉலாஇ யஜ்தனிபூனல் ஆஜிலத வ யதரூன வரஆஹும் யௌமன் தகைலா.
இவர்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய இம்மையை நேசிக்கிறார்கள். ஆனால் பிறகு வரவிருக்கும் கடினமான நாளினை, அந்த மறுமையை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை நெடுகிலும் கூறுகின்றான். யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன். அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து அதன் வெளி தோற்றத்தை அறிகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமை பற்றி அலட்சியமாக இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இது குறித்து நான் உங்களை பயப்படுகிறேன். இது குறித்து அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டபோது, நீங்கள் உலகத்தை வளப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள், தொலைநோக்கு திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விடுவீர்கள், சத்தியத்தை விட்டும் சற்று தள்ளி போய் விடுவீர்கள், மறுமை குறித்து அலட்சியமாகி விடுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலகம் புறப்பட்டு விட்டது, அது சென்று கொண்டிருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், அந்த உலகமும் புறப்பட்டு விட்டது, அது வந்து கொண்டிருக்கிறது. இவ்வுலகை நேசிப்பவர்களும் உங்களில் உண்டு, அதை நேசிப்பவர்களும் உங்களில் உண்டு. இதை மட்டும் நீங்கள் நேசித்து அதை விட்டு விடாதீர்கள். இதையும் அதையும் நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கை முடியக்கூடியது. இப்பொழுது நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கின்றீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறந்ததாக அமைய வேண்டும். செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கின்றீர்கள். நாளை கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலே இருப்பீர்கள். அப்பொழுது செயல்பட நினைப்பீர்கள், வாய்ப்பு கிடைக்குமா, பூமிக்கு திரும்ப அனுப்பப்படுவோமா, அந்த வாழ்க்கையை முற்றிலுமாக அல்லாஹுக்காகவே அர்ப்பணித்த வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து விடலாமே என்று நீங்கள் எண்ணுவீர்கள். அப்பொழுது கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலே இருக்கும்போது செயல்பட நினைப்பீர்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்மை விரைவிலே முடிந்து விடக்கூடியது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுக்குள்ள கூலி பரிபூர்ணமாக கொடுக்கப்படுவதெல்லாம் இங்கல்ல, கியாம நாளில் தான், யுகமுடிவு நாளில் தான். எவர் நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ, அனுப்பப்படுகிறாரோ, அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி, வெற்றியாளர். உமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை. ஆகவே இந்த உலகத்தையும் நாம் நல்ல முறையில் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். மறுமை குறித்து அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. மறுமை குறித்து எவரெல்லாம் அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மடையர்கள், முட்டாள்கள். அல்லாஹ் படைத்திருக்கின்ற இந்த படைப்பினுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்த பிறகும் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்றால் பின்ன யார்? எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், அவர்களையும் பார்க்கிறார்கள். ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் நமக்கு மட்டுமே சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வேறொரு உயிரினத்திற்கு அது கொடுக்கப்பட்டிருக்க கூடாது? இவையெல்லாம் வீணுக்காகவா? இன்று உலகத்திலே செயல்படக்கூடியவர்கள், உலகை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் நாளை எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருப்பார்கள் சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே 88வது வசனத்திலே சொல்லுகிறான், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா உஜூஹு யௌமைதின் ஹாஸிஆ ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் துஆமுன் இல்லா மின் தரீஅ. அந்த நாளில் சில முகங்கள் இழிவு பெற்றிருக்கும், கருமை சூழ்ந்ததாக இருக்கும், கேவலப்பட்டிருக்கும். அவை தவறான காரியங்களே நல்லவை என்று தொடர்ந்து செயல்பட்டவையும் அதிலேயே உறுதியாக நின்றவையும் ஆகும். கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவை புகும். கொதிக்கும் நீரூற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். அவர்களுக்கு விஷச்செடிகளை தவிர வேறு உணவு இல்லை. அது அவர்களை கொழுக்க செய்யவும் வைக்காது.
செழிக்கவும் வைக்காது, அன்றியும் அவர்களுடைய பசியையும் அது தணிக்காது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. அந்த நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், வெண்மையாக பிரகாசமாக இருக்கும். தம் முயற்சி அதுவும் செயல்பட்டது, தன்னுடைய செயல்பாடு நற்பயன் அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும். நாமும் செயல்பட்டோம் உலகிலே, அது நமக்கு இம்மையும் வெற்றியாக்கி தந்தது, இந்த மறுமையும் வெற்றியாக்கி தந்து விட்டது. இதுதான புத்திசாலித்தனமான வாழ்க்கை. தம் முயற்சி நற்பயன் அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும். உன்னதமான சொர்க்க சூழலில் அதில் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செவியுறுவதில்லை. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்றுண்டு, அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு, அருந்த குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் அணி அணியாக்கப்பட்டுள்ள திண்டுகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு சாரார் செயல்பட்டார்கள், நரகத்திற்கு நெருப்புக்கு சென்றார்கள். இன்னொரு சாராரும் செயல்பட்டார்கள், அவர்கள் உன்னதமான வாழ்க்கையை, சொர்க்க வாழ்க்கையை அடைந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் என்றால் நிச்சயமாக இதற்கான முழு முயற்சிகளை நாம் செய்யலாம். போட்டது போட்டாப்புல போகக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை. போகக்கூடிய வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கொள்ள சொல்லுவார்கள். அது என்ன? இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரம், மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான சேகரம், மன்னரை வாழ்க்கை விசாலமாக்கப்படுவதற்கான சேகரம், மறுமையில நரக நெருப்பு தீண்டா வண்ணம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கான சேகரம். அத்தகைய சேகரத்தை நாம் சேகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து மட்டும் கேட்கிறான், ஏனென்றால் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதையெல்லாம் நீங்கள் சேகரித்து அனுப்பி இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களை பார்க்க வேண்டாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அழைப்பு வந்துவிட்டால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது. ஆக கிடைக்கின்ற வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி இம்மையையும் லட்சியமாக கொண்டு, அதே நேரத்தில் மறுமையையும் அலட்சியம் இல்லாமல் அதையும் லட்சியமாக கொண்டு இம்மை மறுமை வெற்றிகள் அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு